நடிகை கவிதா அவர்களோட கணவரும் மகனும் 2021 ஜூன் மாதம் கொரோனாவின் போது 10 நாள் கேப்பில் இருவரும் மரணம் அடைஞ்சிட்டாங்களாம். கவிதா அவர்களோட வாழ்வில் மறக்க நினைக்கிற நாள்னு அது 2021 ஜூன் மாதம் தான் சொல்கிறாங்க. கவிதா ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த கவிதா சினிமாவில் நடிக்க வந்தது குடும்ப கஷ்டத்தில் தான் நடிக்க வந்ததுன்னு சொல்கிறாங்க. கவிதா 6வது வரைக்கும் மட்டுமே படிச்சிருக்கிற கவிதா 7வது 1 மாதம் தான் படித்தாங்களாம். கவிதா 1976 டைரக்டர் சிறுதர் படமான ஓ மஞ்சு படத்தில் டைட்டில் கேரக்டரில் 8வது படிக்கிற பொண்ணு கேரக்டரில் வாய்ப்பு கிடைச்சதாம் கவிதாவுக்கு. ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த கவிதா பள்ளிக்கூடம் படிக்கும்போது காலில் செருப்பு இல்லாமல் பையில் ஒரு நோட்டு புத்தகம் சில்லடுன்னு பள்ளிக்கூடம் நடந்தே போயிட்டு வீட்டுக்கு வருவாங்களாம். சென்னை டி.நகர் ஸ்கூலில் படிக்கும்போது அப்போ டைரக்டர் சிறுதர் படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சாம் கவிதா அவர்களுக்கு. சினிமாவில் நடிக்க மாட்டேன்னு தன்னோட அம்மா கிட்ட சொல்லி அழுதாங்களாம் கவிதா. கவிதாவோட அம்மா வீட்டுக்குள் கூட்டிகிட்டு போய் கவிதாவோட கையை பிடிச்சி இது கையில் உன்னோட காலுன்னு நினச்சி கேட்குறேன்னு சொன்ன உடனே கவிதா அவர்கள் தன்னோட அம்மா கிட்ட ஏமா இப்படி பேசுகிற, இல்லைம்மா கவிதா நம்ம குடும்பம் எப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருக்குன்னு தெரியும், நம்ம சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம், வாடகை கட்ட முடியல, ஊரை விட்டு ஊர் வந்துட்டோம், நீ இந்த ஓ மஞ்சு படத்தில் நடிக்க போனால் 5000 ரூபா சம்பளமாக கொடுப்பாங்க, ஒரு வருஷத்துக்கு வாடகை சாப்பாடு எல்லாம் கிடைக்கும், அக்கா படிக்கலாம் தம்பி படிக்கலாம் தங்கச்சி படிக்க வைக்கலாம்னு கவிதா அவர்களோட அம்மா சொன்ன உடனே அது கவிதா அவர்கள் சொன்னது என்னன்னா, என்னால் 5 பேருக்கு சாப்பாடு கிடைக்குதுன்னா படிப்பு கிடைக்குதுன்னா நான் ஓ மஞ்சு படத்தில் நடிக்கிறேன்னு நடிச்சாங்களாம் கவிதா அவர்கள். ஓ மஞ்சு படத்தோட முதல் ஷெடியூல் முடிகிறதுக்குள்ளேயே 8-10 படங்களை கமிட் ஆகிட்டாங்களாம் கவிதா. என்ன காரணம்னா டைரக்டர் சிறுதர் எவ்வளோ பெரிய இயக்குனர், டைரக்டர் சிறுதரோட அறிமுகம்னா சும்மாவா, ஓ மஞ்சு படத்தில் மட்டும் இல்லை டைரக்டர் சிறுதர்கிட்ட உதவி இயக்குனராக வேலை செஞ்சவங்க தான் பி வாசுவும் சந்தான பாரதியும். நடிகை கவிதா 137 படங்களை கதாநாயகியா 4 லாங்குவேஜில் நடிச்சிருக்காங்களாம். 15-18 படத்தில் தங்கச்சியாக நடிச்சிருக்காங்களாம். ஜெய்சங்கர், சிவகுமார், சிவாஜின்னு அப்புறமா சில வருடங்கள் கேப் விட்டு ரீஎன்ட்ரியில் குணச்சேத்திர கேரக்டரில் 250 படங்கள் நடிச்சிருக்காங்களாம் கவிதா அவர்கள்.